ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த இடம் வந்து போகிறதுக்கே ஒரு பிரமிப்பான ஒரு இடமா இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னாக்கா கட 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 கடன்னு ஒரு 3000 மீட்டருக்கு ஒரு லிஃப்ட்ல கீழே போனோம்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். 1000 மீட்டருக்கு கிட்டத்தட்ட கீழே போனாலே 1000 கிலோ கற்களை உடைச்சு எடுத்தாக்கா 70 கிராம் வரைக்கும் அதை உருக்கி அந்த தங்க பாறைகள், அதாவது அதில் பார்க்கறதுக்கே தெரியாது. சில பாறையில டேஸா அப்படி கோடு கோடா தங்கம் தெரியும். அதை நம்ம எளிதாக எடுத்துட முடியாது. அப்படி பார்த்தோம்னா ஒரு சின்னது ஒரு தங்க கட்டியா இருக்கும், நம்ம எடுத்துடலாம் நினைப்போம், அதை நம்மளால தூக்கவே முடியாது. உலகத்திலேயே அதிக அளவு தங்கம் தயாரிக்கிற நாடுகள் வரிசையில சைனா தான் முதன்மை இடத்துல இருக்குது. ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இருக்கு. இப்போ இந்தியாவை எடுத்து பார்த்தாக்கா நம்ம வணக்கம் சார். வணக்கம். கோலார் தங்க வயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான தங்கலான் கதை என்ன சார்? தங்கம் வந்து ஒரு மிக விலை உயர்ந்த ஒரு ஆபரண நகைன்னு எல்லாருக்குமே தெரியும். இது எதனால ஒரு விலை உயர்ந்ததா இருக்குனாக்கா, கிடைப்பதற்கு வந்து மிக மிக வந்து ஒரு அரிதான ஒரு உலோகம். அதனால அதோட விலையும் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாது பொருளோ உலோகமோ வெறி எளிதாக எல்லா இடத்துலையும் கிடைச்சா அதோட விலை குறைவாக இருக்கும். எப்படி நம்ம ஒரு மார்க்கெட்டில் ஒரு பொருளை வாங்குறப்ப அது எப்போ வந்து ஒரு அந்த பொருள் நமக்கு சரியான ஒரு வரத்து இல்லையோ அப்போ அதோட விலை ஏறுது. அது போல தான் தங்கமும். சரி, இந்தியாவிலேயே மிக ஆழமான ஒரு இடத்துலேருந்து தங்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ், அதாவது கோலார் தங்க வயல்னு சொல்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுலேயே பண்டைய கால அரசர்களே இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சி அங்கங்கே சில இடங்களில் துளைகள் போட்டு எடுத்ததா நம்மளோட சரித்திரம் சொல்கிறது. இதுக்கு மேலே மேலே இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஆங்கிலேயர் ஆட்சி வந்தப்போ ஆங்கிலேயர்கள் இந்த இடத்துல இருக்குது, ஒரு தங்கம் இருக்குன்னு மிக அதிக அளவில் இங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தங்க வயலை இங்கே ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கிறப்ப அதோட ஆழம் வந்து மிக குறைந்ததாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் போக போக கிட்டத்தட்ட 3200 மீட்டர் ஆழத்துலேருந்து நாம் இந்த தங்கம் இருக்கிற கற்களை உடைத்து எடுக்க ஆரம்பித்தோம். இது உலகத்திலேயே இது 2வதுன்னு சொல்லலாம். மிக அதிக, இதை விட அதிகமான ஆழத்தில் உள்ள தங்க சுரங்கம் வந்து தென் ஆப்பிரிக்காவில் இருக்குது. இந்த இடம் வந்து போகிறதுக்கே ஒரு பிரமிப்பான ஒரு இடமா இருக்கும். கிட்டத்தட்ட நான் வந்து 984 இந்த இடத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். ஒரு நிலப்புவியியல் ஆசிரியராக மாணவர்களோட உள்ளே போகிறதுக்கே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னாக்கா கட 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 கடன்னு ஒரு 3000 மீட்டருக்கு ஒரு லிஃப்டில் கீழே போனோன்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். போக போக போகவே சூடாகும். ஸோ இதற்காக அங்கே மக்கள் எளிதாக ஓரளவுக்கு வேலை செய்வதற்காக இது வந்து தொடர்ந்து வந்து குளிர்ந்த காற்றை உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அந்த டெம்பரேச்சரை பராமரிக்கணும். ஏன்னா கீழே போக போக நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம், ஒரு 1000 மீட்டருக்கு கிட்டத்தட்ட கீழே போனாலே புவியின் வெப்பம் வந்து அதிகமாகுது. ஏன்னா புவியின் நடுப்புற வந்து கற்களே வந்து ஒரு உருகிய நிலையில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதாவது கோர் ஆஃப் த எர்த். அப்போனா அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 3500 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அதனால் நம்ம பூமிக்கு உள்ளே போகும்போது வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே நம்ம வேலை செய்கிறதுக்கே மிக கடினமாக இருக்கும். ஸோ இத்தனை அளவு இந்த காற்றை அனுப்பிச்சிட்டு இருந்தால் கூட அங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் கண்டிஷன்ஸில் இந்த தொழிலாளர்கள் அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 1 டன்னு, அதாவது 1000 கிலோ கற்களை உடைச்சி எடுத்தாக்கா 70 கிராம் வரைக்கும் அதை உருக்கி அந்த தங்க பாறைகள், அதாவது அதில் பார்க்கறதுக்கே தெரியாது. சில பாறையில் லேசாக அப்படி கோடு கோடா தங்கம் தெரியும். அதை நம்ம எளிதாக எடுத்துட முடியாது. அதற்கு வந்து பெரிய ஒரு தொழில்நுட்பம் ப்ராசஸ் தேவை. அதாவது இந்த பாறைகளை உடைச்சி தூளாக்கி அதுலேருந்து சில கெமிக்கல் ப்ராசஸில், வேதியியல் முறையில் இதை பிரித்து எடுக்கிறோம். பிரித்து எடுக்கிறப்ப 1000 கிலோ தங்கத்தை உடைச்சி எடுத்தோம்னா அதுலேருந்து முதல்ல 75 கிராம் தான் வந்து கோல்டு வந்திருக்கு. 75 கிராம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு பவுனுங்கிறது 8 கிராம். அப்படின்னா பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 பவுன் அவ்வளோதான் வந்து 1 டன்னுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்தது. கிட்டத்தட்ட வந்து இது 3200 மீட்டர் கீழே ஒரு 70 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு 2 மீட்டர் அகலத்துக்கு உள்ள ஒரு பாறைகளில் தான் அதிக அளவு தங்கம் இருந்தது. இதை வந்து ஒரு சாம்பியன் ரீஃப்னு சொல்கிறோம். இந்த பாறைகளோட பேர் சிஸ்ட் ராக் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 3000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான இந்த பாறையில் இந்த கோல்டு இருக்குது.
இதோட அகலம் மிக குறைவு, ஆனால் நீளம் அதிகம். அதனால நீங்களே நினச்சி பார்க்கலாம், கிட்டத்தட்ட இந்த சுரங்கமே வந்து சின்ன சின்னதாக அதோட பாதைகள் எங்கெல்லாம் போகுது, இது மாதிரி 2-3 ரீஃப்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்குள்ள நாம் வந்து மைனிங் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அகலம் குறைவான இடத்துல மிக நீளத்துக்கு இருக்கிறதுனால அது எப்படி போகுதோ அந்த மாதிரியே சுரங்கம் அமைச்சு நம்ம வெவ்வேறு ஆழத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது படிப்படியாக வந்து நம்ம மிக அதிக அளவு தங்கம் இருக்கிற பாறைகள்லாம் வெட்டி எடுக்க கடைசியில் அது வந்து பார்த்திங்கன்னா 1995லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி அது மூடுறது வந்து 2001 இதுக்கு மேலே இதில் எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இந்த தொழிலையே நம்ம நிறுத்திட்டோம். அதாவது ஆங்கிலேயர் காலத்துலேருந்து அப்புறம் சுதந்திரம் வந்த பிறகு பாரத் கோல்ட் ஃபீல்ட்ஸ்னு அரசு நிறுவனமே இதை எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 டன்னுக்கு 3 கிராம் அளவு தான் நம்ம தங்கத்தை எடுக்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு லாபகரமாக இல்லை. ஏன்னா ஒரு 3000 மீட்டருக்கு கீழே இத்தனை தொழிலாளர்கள் சேர்ந்து அதை எடுத்து மேலே கொண்டு வந்து உடைத்து எடுத்து பிரித்து எடுக்கும்போது ஒரு 3 கிராம்ங்கிறப்ப அந்த நேரத்தில் எனக்கு தெரிந்த அளவுக்கு தங்கத்தோட விலையும் மிக குறைவு. இது வந்து ஒரு லாபகரமாக இருக்காது. ஏன்னா அரசு நிறுவனமே நடத்துகிறப்ப இவ்வளோ தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு சம்பளம்லாம் கொடுத்து இது லாபகரமாக இல்லைங்கிறதுனால இதை நம்ம மூடிட்டோம். இதில் வந்து கடைசி நேரத்தில் எனக்கு தெரிந்த அளவு 3 கிராம் தான் இருந்தது 1 டன்லேருந்து உடைச்சி எடுக்கிறப்ப. இதனால இதை மூடின பிறகு என்ன பண்ணோம், இந்த இடத்த வந்து ஒரு பெரிய ஒரு இயற்கையாக நமக்கு ஒரு அழித்த வரப்பிரசாதமாக நம்ம இவ்வளோ ஆழத்தில் ஒரு ஒரு கோல்டு மைனை கொண்டு உருவாக்குனதுனால இந்த இடத்துல மேலே வேறு ஏதாவது ஆராய்ச்சிகள்லாம் பண்ண முடியுமான்னு நினச்சி பல ஆராய்ச்சிகள் இல்லாமல் அங்கே பல நிறுவனங்கள் பண்ணாங்க. முக்கியமாக வந்து பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ் எப்படி வந்து உள்ள தட்பவெப்பநிலை மாறுது, இங்கே எப்படி ரேடியேஷன் இருக்குது, அப்புறம் வந்து இங்கே வந்து எப்படி வந்து நம்ம அணு உலையிலேருந்து இருக்கிற வேஸ்ட்டை இங்கே நம்ம பதிக்க முடியுமா, இப்படி பல விதமான ஆராய்ச்சிகள் அங்கே பண்ணோம். மேலும் இப்போ வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ராக் மெக்கானிக்ஸ் அப்படின்னாக்கா பாறைகளோட தன்மைகள் எப்படி இருக்குது, அதோட வந்து எப்படி வந்து அதோட கம்ப்ரெஸ் ஆகிருக்கு, வெயிட் எப்படி தாங்குதுங்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அது ஒரு ஆராய்ச்சி கூடமாக இப்போ நம்ம வச்சுருக்கிறோம் அந்த இடத்த. குறிப்பிட்ட இந்த பகுதியில் தான் தங்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டம் யாருடைய காலகட்டம்? குறிப்பாக சேர சோழர் பாண்டியர்மாங்களே, அப்படி சோழர்களுடைய காலகட்டமா யாருடைய காலகட்டம்? எனக்கு தெரிந்த அளவுலங்க முதல்ல வந்து பண்டைய அரசர் காலத்திலேயே, அதாவது சேர சோழ பாண்டியர்கள் இருக்கும்போதே இந்த இடத்துல ஒரு அரிய உலோகம் இருக்கிறதாவும் அப்போவே அங்கே வந்து தோண்டி கொஞ்சம் அங்கங்கே, அதாவது இதை எப்படி சொல்லுவோம், ஒரு எலி குகைகள் அப்படின்னு சொல்லுவோம், அங்கங்கே ஒரு துளையை போட்டு நமக்கு எவ்வளோ கீழே போக முடியுமோ போய் இதை எடுக்க ஆரம்பித்து அதை அந்தந்த இடத்த அப்படியே விட்டுடுவாங்க. இப்படி ஆரம்பித்தது தான் இது. அதாவது அறிவியல் பூர்வமாக எந்த ஆழத்தில் இருக்குங்கிறதெல்லாம் மிக மிக ரொம்ப ரீசன்ட் டைம்ஸில், அதாவது நம்ம ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் இதை வந்து சரி இந்த இடத்துல எவ்வளோ எடுத்திருக்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால இங்கே மேலும் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்ட்டு ஆராய்ச்சிகள்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு இந்த ஒரு நீள்வட்டமாக இருக்கிறனால எவ்வளோ தூரம் இந்த வெயின் போகுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நம்ம கணிச்சு வச்சுட்டோம். ஆனால் இவ்வளோ ஆழத்தில் இருக்கிறதுனால இப்போதைக்கு இது வந்து ஒரு லாபகரமாக இருக்காதுங்கிறதுனால இதை நம்ம மூடிட்டோம். கோலார் தங்கவேலை பற்றி சில கதைகள் கேள்விப்படும் பொழுது முதலாக சோழர்களுடைய காலகட்டத்தில் தான் அது கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வேலூரை ஆண்ட திப்பு சுல்தான் காலகட்டத்திலையும் மீண்டும் அந்த பகுதியில் சுரங்கம் தோண்டப்பட்டு தங்கம் எடுக்கப்பட்டதா சொல்கிறாங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்கலாங்க? ஏன்னா வந்து நம்ம ஒரு பண்டைய காலத்தில் நமக்கு வந்து தொழில்நுட்பம் இல்லை. ஸோ தொழில்நுட்பம் இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு எடுக்கிறோம், அதுக்கு பிறகு நம்ம வேண்டான்னு விட்டுடுறோம். அது கொஞ்ச நாள் கழித்து ஒரு தொழில்நுட்பம் வளருது, அடுத்த வரவங்க ஏன் இங்கே எடுக்கலாமா அப்படின்னு. இப்போவுமே வந்து பல ஆராய்ச்சியாளர்கள் இது வந்து மூடி இருக்க தேவையில்லை, ஒரு 3 கிராம் இருந்தால் கூட இது வந்து எக்கனாமிக்கலி வையபிளாக நடத்தலாம் அப்படின்னு பல பேர் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அது போல் ஒரு நாள் அடைய நமக்கு வந்து அறிவியல் பூர்வமாக நம்மளோட சக்தி அதிகப்படுத்துறதுனால நீங்கள் சொன்ன போகிற அடுத்தடுத்து ஒவ்வொருத்தங்க வந்து அதுலேருந்து ஒரு ஆர்வம் காட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க. அதே போல் தான் ஆங்கிலேயர் ஆட்சியிலையும் இது வந்து ஒரு பெரிய டெய்லருங்கிற ஒரு அறிவியலாளர் வந்து இதை கண்டுபிடிக்கிறது முதலே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல இன்னும் நமக்கு அதிக அளவுக்கு எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சி இதை கொஞ்சமாக மைனாக்கி மிக ஆழத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கரண்ட்டு கூட கிடையாது எங்கேயுமே. ஸோ இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு வரணும்னா ஒரு லிஃப்ட், ஒரு விஞ்ச் மாதிரி ஒரு கூண்டை வந்து நம்ம ஒரு மோட்டரை வச்சு தான் இயக்கி கீழே போக முடியும், நடந்து போகிறது சாத்தியக்கூறு இல்லை. அதனால் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்ததுனால
நம்ம 3200 கிலோமீட்டர் 3200 மீட்டர் கீழே பல கிலோமீட்டர் நீளத்துக்கு உள்ள அங்கேயும் இங்கேயுமா வெவ்வேறு லெவலில் நம்ம வந்து துளைகளை அமைச்சு எடுக்க ஆரம்பித்தோம். அது எப்படி சாத்தியக்கூறுனா இந்த அளவுக்கு நம்ம தொழில்நுட்பம் வளர்ந்துடுது. இவ்வளோ ஒரு டன்னு நம்ம கல்லை வெளியில தான் கொண்டு வரணும். நினச்சி பாருங்கள், ஒரு டன்னுலேருந்து ஒரு 20-30 கிராமுக்காக அந்த டன் ராக்கை உடச்சி மெல்ல கொண்டு வரத்துக்கு நமக்கு மெக்கனைஸ்டு விஞ்ச் எல்லாம் வேணும். அதனால் முதல்ல பண்ணுறவங்களுக்கு எந்த வாய்ப்புகள் இல்லை. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் பல விதமாக நம்ம அறிவியலில் முன்னேற்றம் அடைந்திருக்கனால இது நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கணும். இதுல என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இந்த இடத்துல தங்கம் கிடைக்குது அப்படின்னா அதை சுத்தி தானே ஒரு சாம்ராஜ்யம் கட்டமைக்கப்படும். ஆனா சோழர்கள் காலமா இருக்கட்டும், அதற்கு பின்னாடி வந்த காலமா இருக்கட்டும், ஆங்கிலேயர் ஆட்சி காலமா இருக்கட்டும், அதன் பிறகு நம்ம இந்திய அரசு தங்கம் எடுத்த காலகட்டம் வரைக்குமே அதை சுத்தி சாம்ராஜ்யமே அமைக்கப்படவே இல்லையே. ஏன்? இது நானா எப்படி இதை ஒரு அனுமானிக்கிறேன்னாங்க, பண்டைய காலத்திலேருந்தே உலக அளவில் ஒரு சாம்ராஜ்யமும் மக்கள் எந்த இடத்துல வாழ ஆரம்பித்தார்கள். மிக மிக தேவையான ஒன்று நமக்கு வந்து நீர். பெரும்பாலான இடங்களில் உலகம் ஃபுல்லாகவே பெரிய நகரங்களே எடுத்துக்கிட்டாலே அது வந்து ஒரு ஆற்றங்கரையிலையோ எங்கே வந்து நீர் ஆதாரம் இருக்கிறதோ அங்கே தான் நம்ம ஒரு சாம்ராஜ்யமோ ஒரு சிவிலைசேஷனே அங்கே தான் ஆரம்பிச்சுது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு மிக வறண்ட இடம் இது. இங்கே வந்து ஒரு விவசாயம் கூட அந்த இடத்துல பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிந்த அளவு வந்து மழையின் அளவு வந்து ஒரு 600 மில்லிமீட்டர் தான் வருடத்துக்கு. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு 1000லேருந்து, சென்னை எடுத்துக்கிட்டால் 1300 மில்லிமீட்டர் வருடத்துக்கு நம்ம மழை வருது. அதோட பார்த்தோம்னா இது வந்து பாதியிலேருந்து 1/3 தான் அங்கே மழையின் அளவு. அந்த பூமியும் ஒரு செழிப்பான பூமி இல்லை. அதனால அந்த இடத்துல போய் ஒரு வெறும் இந்த கோல்டை நம்பி ஒரு சாம்ராஜ்யம் கண்டிப்பாக அமைக்க முடியாது. ஏன்னா இந்த கோல்டு எடுக்கிறதுங்கிறது வந்து நம்ம இப்போ எளிதாக பார்க்குறோம், ஆனால் அவ்வளோ கடினமான ஒரு தொழில் அது. இந்த மெயினில் அவங்களுக்கு என்னதான் ஒரு சம்பளம் கொடுத்தாலும் அதில் போய் வேலை செய்கிறதுங்கிறது வந்து மிக மிக கடினமான ஒரு தொழில். அதனால வந்து அங்கே கண்டிப்பாக அங்கே போய் சாம்ராஜ்யம் கண்டிப்பாக அமைக்க மாட்டாங்க. ஒரு வறண்ட நிலப்பகுதியில எப்படி சார் இயற்கையாகவே தங்கம் கிடைக்குது? அறிவியல் பூர்வமா என்ன காரணம், என்ன உண்மை? இது வந்துங்க ஒரு பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் சில முக்கியமான தாது பொருட்கள்லாம் எதில் இருக்குன்னா உருமாறிய பாறைகள்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 3000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாறைகள் வந்து ஒரு உருகிய நிலையில் உருகின பாறை வந்து அப்புறம் அப்படியே திடப்பொருளாக மாறுது. திடப்பொருளாக மாறின பிறகு அதிக தட்பவெப்பநிலை அழுத்தம், அதாவது டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால உருமாறிய பாறைகள் வந்து திரும்பவும் ஒரு மாதிரி, அதாவது நம்ம வந்து இதை ஒரு அவனில் வச்சு ஒரு இதை வேக வச்சோம்னா, சூடு பண்ணோம்னா என்ன ஆகும், அந்த நிலைமையில அதோட வேதியியல் தன்மைகள் மாறும்போது அதில் உள்ள ரொம்ப துகள்களாக இருந்த மிக முக்கியமான தாது பொருட்கள் சக்ரிகேட் ஆகி அந்தந்த இடத்துல போய் ஃபார்ம் ஆகுது. இதுதான் இதுக்கு ஒரு காரணம். இதுக்கும் வந்து ஒரு செழிப்பான இடம், ஒரு மழை நிறைந்த இடம், குறைந்த இடங்கிறது காரணம் இல்லை. பெரும்பாலான இந்த மாதிரி தாது பொருள்கள் வந்து எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாறை படிவங்கள் உள்ள இடங்கள்ல தான் இது இருக்கும். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டாலே தென்னிந்தியாவில் தான் இதற்கு வாய்ப்பே அதிகம். ஏன்னா வட இந்தியா முழுவதுமே வந்து இந்த மாதிரி பாறைகளால் ஆனது இல்லை. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பாறை படிவங்கள், அதாவது 3000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்ன உருவான பாறைகளில் தான் இந்த மாதிரி தாது பொருள்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகம். இயற்கையாகவே தங்க வளம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா என்னென்ன நாடுகளை நம்ம சொல்லலாம்? உலகத்திலேயே அதிக அளவு தங்கம் தயாரிக்கிற நாடுகள் வரிசையில் சைனா தான் முதன்மை இடத்துல இருக்குது. அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இருக்குது. இப்போ இந்தியாவை எடுத்து பார்த்தாக்கா நம்ம இன்னும் மிக பிற்பட்ட இடத்துல தான் இருக்கிறோம். ஏன்னாக்கா நம்ம வந்து கோலார் தங்க வயலையே நம்ம மூடிட்டோம். அதுதான் நமக்கு மிகச்சிறந்த ஒரு மைனாக இருந்தது. அதனால நம்ம வந்து இப்போ பின்தங்கி போயிட்டோம் இந்த லிஸ்ட்டில். ஏஜிஎஃப் அப்படின்னு எப்போ அந்த நேம் காயின் முதல்ல எப்போ வந்துச்சு சார்? எனக்கு தெரிஞ்சு ஆங்கிலேயர் ஆண்டு காலத்திலேயே இது வந்து கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு அரசுடைமை ஆக்கிறப்ப வந்து பாரத் கோல்ட் மைன்ஸ் அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் அந்த கோலார் தங்க வயலுங்கிறது தான் அந்த பேர் வந்து நிலைச்சு நின்றுது. ஏன்னா அங்கே மக்களே இல்லாத இடத்துல இப்படி ஒரு தங்கம் இருக்கிறதுனால ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஆழத்தெல்லாம் அதிகப்படுத்துறதுனால ஒரு 1000 பேர் 2000 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் போனப்போ சொல்லியிருக்காங்க ஒரு 70-75,000 பேர் அங்கே வேலைக்கே நமக்கு ஆள் தேவையாக இருந்தது. அதனால தான் அந்த ஒரு டவுன்ஷிப்பே அங்கே உருவாகுச்சு. ஏன்னா பல பேருக்கு அங்கே வேலை கிடைச்சிது.
அப்படின்ட்டு. அதே மாதிரி அங்கேருந்து தங்கம் வந்து பல பேர் வந்து முதல்லலாம் எடுத்துட்டுலாம் போயிருந்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக்கி நம்ம வந்து ரொம்ப நம்மளை செக் பண்ணுவாங்க உள்ளே போகிறதுக்கு. இப்போ திரும்பி வரப்பவும் நம்ம வந்து அங்கேருந்து தங்கத்தை எடுத்துகிட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுனால. ஆனால் உருக்குன தங்கம் வந்து நம்மளால் எடுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதோட தங்கத்தோட வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்கிறோம். மிக அதிக அளவு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ளது தான் தங்கம். அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு கியூபிக் சென்டிமீட்டரோட வெயிட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறது. அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கிட்டத்தட்ட 19. அப்படி பார்த்தோம்னா ஒரு சின்னது ஒரு தங்க கட்டியாக இருக்கும். நம்ம எடுத்துடலாம் நினைப்போம், அதை நம்மளால் தூக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அது. தங்கலான் படத்துல வரக்கூடிய ஆரத்தி அப்படிங்கிற அந்த சூனியக்காரி கதாபாத்திரம் வந்து நிஜத்துல அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? கற்பனையாக தான் இருக்கும்னு எனக்கு தெரிந்த அளவில் நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ எளிதாக எடுத்துட முடியாது. இப்பயும் பார்த்தீங்கன்னாக்காங்க இதோட தொடர்ச்சி இந்த கோலார் சிஸ்ட் பெல்ட்டோட தொடர்ச்சி பல ஊர்களுக்கு வழியாக சென்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம இப்போ வயநாடு நம்ம இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டோம். வயநாடு பகுதிகளில் கூட இந்த இந்த இதே அதாவது பெல்ட்டுன்னு சொல்கிறோம், சிஸ்ட் பெல்ட் சில இடங்களில் மேல் பரப்புலையே வர்றது அங்கேயும் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல அனுமதிக்கப்பட்டு எடுக்காமல் சில மக்கள் வந்து அங்கேயும் கொஞ்சம் தோண்டி தங்கத்தை எடுக்கிறதாலும் செய்திகள்லாம் வந்திருக்கு. அப்படின்னா என்ன, எந்த இடத்துல வந்து பாறைகளில் ஒரு அளவுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு இருக்குதோ நாமளே அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு செயலில் அவங்கள வந்து எடுக்க விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு பாம்புகளோ மற்ற சக்திகளை வச்சு அதை தடுக்கணும்னு நினைத்திருப்பாங்கங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமாக எனக்கு தெரியுது. ஏன்னா வயநாடுலாம் ஒரு காடு பகுதி தான். அதையும் நம்ம சமாளித்து மக்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கோலார் தங்கவயல் பகுதி வந்து ஒரு வறண்ட நிலப்பகுதி. ஒருவேளை அங்கே தங்கம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நிலப்பகுதியில் பாம்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கா? எனக்கு அப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா அது வந்து ஒரு பாம்புகள்லாம் வந்து இருக்கணும்னாலே ஒரு செடி கொடிகள் இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு மறைவிடம் இருக்கணும். இந்த இடம் வந்து மிக ஒரு வறட்சியான இடம். கடல் மட்டத்தோடு பார்க்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட 700 மீட்டர் உயரத்தில் இருக்குது. ஆனால் வந்து நம்ம கோலார்னு ஸ்டேஷனே இருக்குது, அது வழியாக போகிறோம். ஒரு பெரிய மலைப்பகுதியான ஒரு இடமே அது கிடையாதுங்க. அதனால் வந்து அதே மாதிரி ஒரு பாம்புகளை வீழ்த்துறதற்கு வந்து மனிதர்களுக்கு ஒரு எளிதான ஒன்று தான். ஒரு தங்கம்னு ஒரு விலையுறந்த ஒரு பொருள் இருக்குது, அதை எடுக்க போகிறோங்கிறப்ப பாம்புகளை எளிதாக வீழ்த்த முடியும் தான் நான் நினைக்கிறேன். பாம்பை எளிதாக வீழ்த்திடலாம். கூட்டம் கூட்டமா பாம்பு சாரையா வருதுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எப்போதுமே இங்கே ஒரு விலை உயர்ந்த பொருள் இருக்குன்னா அதை எடுக்கிறதுக்கு நம்ம எல்லா முயற்சியும் பண்ணுவோம் அப்படின்னு தான் மனித இயல்பு. அதுதான். இப்போ 1000 பாம்பு இருந்ததுன்னா ஒரு 10,000 பேரா போய் அதை எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட அனுமானம். இப்ப கேஜிஎஃப் படம் பார்த்த மக்களுக்கும் தங்கலான் படம் பார்த்த மக்களுக்கும் இதுதான் உண்மையான கோலார் தங்கவயல் ஸ்டோரிங்கிற ஒரு புரிதலோட இருப்பாங்களா? அவங்களுக்கு நீங்க சொல்ல நிற்கக்கூடிய விஷயம், அதாவது இயற்கையிலேயே பல இடங்களில் தாது பொருட்கள் இருக்குது. நான் முதல்ல கூறின மாதிரியே இந்த இடத்துல இருக்குங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சுக்கல. கிட்டத்தட்ட 225 வருடமாக இதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாம் அங்கே அதிகமாக எப்படி எடுக்க ஆரம்பித்தோம்னாக்கா நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறோம், விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால் முதல்ல நமக்கு தோன்றதுக்கு பாறைகளும் மண்வெட்டியும் தான் இருந்தது. இன்றைக்கி பெரிய பெரிய ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. இப்போ நிலத்தையே கடலுக்கு அடியிலேயே நம்ம சுரங்கம் அமைக்கிறோம், ஒரு ட்ரெயின் பாதையே அமைக்கிறோம். அந்த தொழில்நுட்பத்தினால தான் நம்ம அந்த இடத்துல இருக்குங்கிறது முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. இருக்கிற இடத்துல இன்னும் தொழில்நுட்பத்தை அதிகப்படுத்தி நம்ம மிக ஆழத்தில் போய் முதல்ல 75 கிராம் தான் கிடைச்ச இடத்துல 3 கிராம் கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நம்ம தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். இதுதான் உண்மையை தவிர இந்த மாதிரி ஒரு புராண காலத்தில் ஒரு ஒரு கதையை சொல்லும்போது ஒரு விறுவிறுப்பாக சொல்கிறதுக்காக அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். விக்ரமுடைய தங்கலான் படத்தோட கடைசியில சில போட்டோக்கெல்லாம் காமிச்சு இவர் தான் உண்மையான தங்கலான் போட்டு அந்த தங்கலான் பேருக்கு பின்னாடி ஒரு ஜாதி அடையாளத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்படின்னா படத்தை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஓ இந்த தங்கலான் படம் தான் உண்மையான சோலார் தங்கவயல் ஸ்டோரி போல அப்படின்னு ஒரு புரிதலுக்கு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க இல்லையா? அப்ப தங்கலான் ஸ்டோரி வந்து உண்மையான கதை இல்லையா அல்லது? நான் அப்படி சொல்ல வரலங்க. ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறவங்களும் பெரும்பாலும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி என்ன கேள்வி கேட்குறதே வந்து ஒரு தகவல்களை நீங்களும் தேடி எடுத்திருக்கிறீங்க. அதுபோல தான் ஒரு படத்தை எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பெரும் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. என்னென்ன தகவல்கள்லாம் இன்றைக்கி இருக்குங்கிறத பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து அதை முற்றிலும் வந்து ஒரு தவறுன்னு சொல்லவே இல்லை.
அதை வந்து ஒரு மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறப்ப ஒரு இனிமையான ஒரு இதை ஒரு சுவாரஸ்யமாக இல்லை ஒரு திகில் இதோட கொடுத்தாதான் மக்களை அதை சென்று அடையுது. அதனால் அவங்க சில இதெல்லாம் அதை சேர்த்துருப்பாங்க. பெரும்பாலும் வந்து அது ஒரு உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கிட்டேயே வந்து சில பேர் இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள்லாம் நான் ஒரு ஆசிரியராக இருந்தபோது கூட இப்படி ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த இடத்துல இப்படி இருக்குதா அப்படின்லாம் என்னை வந்து கேட்டுகிட்டே போயிருக்காங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன், அவங்களும் வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்க ஒரு திரைக்கதையை அமைக்கும் போதே என்னென்னலாம் இங்கே நடந்திருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படத்தை காட்டுறாங்கன்னா அது உண்மையிலேயே மேபி இன்டர்நெட்லேயே கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சு தான் அவங்க எடுத்திருக்காங்க. பெரும்பாலும் ஒரு உண்மையாக தான் இருக்கணும். அதில் சில இதை வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்காக நம்ம சேர்க்குறோம். இப்படி வேணா எடுத்துக்கலாமா? கேஜிஎஃப் படமா இருக்கட்டும், தங்கலான் படமா இருக்கட்டும், உண்மை சம்பவங்களை அடிப்படையை வச்சு புனையப்பட்ட புனைவு கதைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அதே தான் நானும் நினைக்கிறேங்க. அப்படிதான் நானும் சொல்கிறேன். ஏன்னா முழுவதுமே வந்து ஒரு கற்பனை கதையாக இருக்க முடியாது. கற்பனை கதைன்னா நமக்கே தெரியும். இப்போ பல படங்கள் வந்திருக்கு, நாம் ஏதோ ஒரு யோசித்து எங்கேயோ ஒரு நடக்கிற மாதிரி நம்ம எடுக்கிறோம். இது அப்படி இல்லை. ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து பாதி இது வந்து அங்கே நடந்து தான் இருந்திருக்கு. உண்மையான தங்கலான் கதை என்ன அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமா, புவியியல் பூர்வமா நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.